த இதெல்லாம் என்ன? தட்டு, தகரம், தலகாணி சொல்றோம் இல்லையா? அந்த த ஃபர்ஸ்ட் தா. இது இத்து தா சொல்ற மாதிரி. நத்தை சொல்றோம் இல்லையா? அப்ப இத்து சொல்லி தை சொல்றோம். சுத்தம் சொல்றோமே, அந்த இத்து தா சுத்தம் சொல்ற மாதிரி இது. இது வந்துட்டு தரணி சொன்னோம்னா எப்படி சொல்லுவோம்? பரணி சொல்ற மாதிரி தரணி. அந்த தாக்கே ஒரு இது சேர்த்து தா சொன்னா இன்னும் கொஞ்சம் தடிமனா அது தாக்கு போகும். சோ த த த த. அடுத்தது பா எடுத்து தா எடுத்து தா. அதே மாதிரி எல்லாம் இதே சேம் ரூல் தான். ஃபர்ஸ்ட் பிளைன், இது ஃபர்ஸ்ட். செகண்ட் இட்டு டா. தேர்டு டா. தேர்டு டா. ஃபோர்த் இட்டு டா. இது ரெண்டும் பிளெயின். ஃபர்ஸ்ட் செகண்டும் பிளெயின். தேர்ட் கொஞ்சம் தடி. ஃபோர்த் அப்படி வரும். ட அழுத்தி சொல்லலாம். இது வந்து பட்டணம் சொல்றோம்ல, அந்த இட்டு டா இங்க வந்துரும். இது வந்துட்டு டா. கட்ட கட்டிடா. அந்த கட்டிடா சொல்ற இடத்துல இந்த டா போயிடும். இட்டுலாம் வர்றப்போ இது வரும். கட்டி கட்டி வந்து இந்த இது டீ வந்தா எப்படி வரும்? அது கட்டி டா சொல்றப்போ இந்த டா. இது இன்னும் கொஞ்சம் அழுத்தி ட அப்படி போயிடும். சோ ஓகேவா? ட ட ட ட அழுத்தம். இந்த டா படம் சொல்றோம் இல்லையா? பாட. அந்த டா கூடி இதுல நம்மள கொஞ்சம் அழுத்தி சொல்லுவோம். பாடா போயிடும். இது வெறும் டா தான். இதுதான் டா வரும். படம் சொல்றோம். இது வந்து வெறும் டா. சட்டை சொல்ற இட்டுலாம் எந்த வவல் சவுண்ட்ல வருதோ அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் டா. படம் சொல்றப்ப வர டா வந்து தேர்டு டாவாயிடும். சோ ரொம்ப மைன்யூட்டா இருக்கும். ட ட ட ட. அடுத்தது சோ தா ஆயிடுத்து, பா ஆயிடுத்து, கா ஆயிடுத்து. ச ச ஃபர்ஸ்ட் ச. இச்சு ச ச ச. சம்ஸ்கிருதத்துல ஜா தான் அடுத்தது வரும். ஜ சாச்ச ஜ அப்படிதான் போகும். அது இது வந்து ச. இது எல்லாரும் நிறைய பேர் சா சா சான்னு படிக்கிறீங்க. திஸ் இஸ் நாட் சா. ச சந்திரன். இது நான் சொல்றது சரஸ்வதி இப்படிதானே எழுதும். சரஸ்வதி. இந்த சா இது இஸ். சோ சர இஸ் வதி சரஸ்வதி. திஸ் இஸ் சரஸ்வதின்னு இப்படி சில பேர் அது வந்து வேற வழி இல்லாத எழுதி பழகினவா எழுதுவீங்க. பட் திஸ் இஸ் சந்திரனுக்கு போடுற சா. திஸ் இஸ் சரஸ்வதிக்கு போடுற சா. இதையே ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் தெரியணும் உங்களுக்கு. ச ச. ஓகேவா? திஸ் இஸ் சரஸ்வதி. ச வந்து இப்படி போட்டாச்சுன்னா இத சா சொல்லக்கூடாது. திஸ் இஸ் சிஹெச்ஏ. இது திஸ் இஸ் சிஹெச்ஏ. திஸ் இஸ் எஸ்ஏ. இது எஸ்ஏ. இது சிஹெச்ஏ. அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த லெட்டர் இது நல்லா பாத்துக்கோங்க. இது வந்து நிறைய வரும் ஸ்லோகாஸ்ல. நான் சொல்றேன் அந்த லா தமிழ்ல லா அப்படித்தானே போடுறோம். அது அப்படியே பல்ட்டி பண்ணி போட்டா மாதிரி இப்படி வரும். இதுக்கு வவல் சவுண்டு எஸ்ஹெச்ஏ. ஷா வரும் அது. ஓகேவா? மாத்தி இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த லாவ அப்படியே கவுத்து போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இப்படி வரும். தட் இஸ் ஷா சவுண்ட். எஸ்ஹெச்ஏ. இது சா. திஸ் இஸ் எஸ்ஏ. இது எஸ்ஹெச்ஏ. லாவ பல்ட்டி பண்ணி போட்டா எஸ்ஹெச்ஏ. திஸ் இஸ் சா. ஓகேவா? இந்த சம்ஸ்கிருதத்துல ரெண்டு ஷா. நமக்கு தமிழ்ல இந்த உஷாக்கு போடுற இந்த ஒரு ஷா தான் போடுவோம் நம்ம. ஆனா சம்ஸ்கிருதத்துல ரெண்டு ஷா. பாக்கி எழுத்தெல்லாம் எப்படி நாலு நாள் இருக்கோ ஷா வந்து ரெண்டு வரும். ஒன்னு இந்த ஷா, ஒன்னு இந்த ஷா. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட். இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட். இந்த ஷா வந்து சாதாரணமா சொன்னா இப்போ எஸ்ஹெச்ஏங்கிறது இந்த ஷா. இதுக்கு ஒரு இஷ் அழுத்தி சொன்னா இப்ப இங்க ஜ சொல்ற மாதிரி இந்த ஷாக்கு ஒரு இஷ் சேர்த்து ஷா சொல்ற மாதிரி இருக்கும். ஷ அப்படி சொல்ற மாதிரி இருக்கும். இது பிளெயினா சொன்னா போறோம். இது ஷா. ஓகேவா? புரிஞ்சதா பாருங்க. திருப்பி வேணாலும் ஒரு தடவை சொல்றேன் புரியலன்னாக்கா. இப்ப ஸ்ருங்காரம் அப்படி எழுதணும்னா இதை பாருங்க. இப்படி எழுதியிருக்கோம் புக்ல. நம்ம தமிழ் இந்த சம்ஸ்கிருதம் வந்து வர புக்ல ஏதோ இஷ் இப்படி இந்த லானாவை பல்ட்டி பண்ணி போட்டாச்சு. ஸ்ருங்காரம் இப்படி இருக்கும். நீங்க இதை வந்து இசுன்னு சொல்லி ஸ்ருங்காரம்னு சொல்லக்கூடாது. இது வந்து இந்த சா கிடையாது. சரஸ்வதிக்கு போடுற சா இல்ல, லானாவா பல்ட்டி போட்டிருக்கு. சோ இஷு சொல்லணும். ஸ்ருங்காரம் அப்படி. இப்ப தமிழ் இங்க கா வந்து நமக்கு இங்க நம்பர் இருக்காது தமிழ்ல. பட் சம்ஸ்கிருதத்துல இது மூணாவது வந்துடும். ஸ்ருங்காரம்னு ஒருவேளை நம்ம எழுதுறதா இருந்தா இது தேர்டு கா. அப்ப எப்படி சொல்லணும்? கொஞ்சம் அழுத்தி கா.
ஸோ திஸ் இஸ் ஸ்ருங்காரம். இஸ் எல்லாம் சொல்லக்கூடாது, எஸ்ஹெச் ஸ்ருங்காரம். அப்போ அந்த எஸ் வரும். இன்னொன்னு, இப்போ திஸ் இஸ் விசர்க்கம். இந்த மாதிரி ரெண்டு மேல ஒரு டாட் கீழே ஒரு டாட் இருக்குன்னா திஸ் இஸ் கால்ட் விசர்க்கம். புரிஞ்சுக்கோங்க. அதான் யார் யாரெல்லாம் இப்ப புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்களோ கொஞ்சம் பிராக்டிஸ் ஆற வரைக்கும் விசர்க்கம்னு பேர் இருக்கு. இந்த மாதிரி மேல ஒரு டாட்டு கீழே ஒரு டாட்டு. இப்போ ஹா போட்டிருக்கீங்க, திஸ் இஸ் ஹா. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஹா எல்லாம் கா காங்கிறீங்க, திஸ் இஸ் நாட் கா. ஹா தான் சவுண்ட் கரெக்ட். HAA எப்படி சொல்றீங்க? ஹா. காலாம் சொல்லக்கூடாது. கா இப்படி போட்டாதான் கா. இப்படி போட்டா, அதாவது தமிழ்ல ஊ போடுறோம், ஊ இப்படி போட்டு ஒரு வல்லின ராவும் போட்டா எப்படி? திஸ் இஸ் ஹா. அது ஓகேவா? காலாம் சொல்லக்கூடாது, பார்த்து படிங்கோ. இது விசர்க்கம். இந்த விசர்க்கத்துக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் லெட்டர் வருது மாத்திரம் பார்த்துக்கோங்க. அப்படி இருக்கு. இங்க ஒருவேளை சிவாய அப்படி இருக்கு, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஓகேவா? இந்த இந்த நமக சிவாயன்னு சொல்லலாம், இல்லைன்னா நம சிவாய. சி இருந்தா இச்சு, இங்க சி சி போட்டிருக்கேன். திஸ் கேன் பி சப்ஸ்டிடியூட்டட் வித் இஸ். ஓகேவா? இப்போ எய்தர் சா இல்லைன்னா எப்படி அந்த லெட்டர், இந்த விசர்க்கத்துக்கு அப்புறமா என்ன லெட்டர் வருதுன்னு பாருங்க. கா வந்ததுன்னா எய்தர் இக்கு இல்லைன்னா இஹ், ரெண்டுமே சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். கா வந்தா இக் இல்லைன்னா இஹ். ஓகே, இங்க என்ன வருதுன்னு பாருங்க. ஒரு வேர்டு இங்க வந்துட்டு விசர்க்கம் முடிஞ்சு கா வந்தா எய்தர் இக் இல்லைன்னா இஹ். இதுல எது வேணாலும் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஃபார்ம், இது கொஞ்சம் பேசிக். கா வந்தா இக்கு இல்லைன்னா இஹ். இப்போ அடுத்தது தா வருது, இங்க இத்து. ஓகேவா? தா இங்க வருதுன்னா இத்து. அடுத்தது பா வருது, விசர்க்கம் பா வந்தாதான் அப்ப சொன்ன மாதிரி இப்பு பாவும் சொல்லலாம். பா ரெண்டாவது பா சொல்லலாம், இல்லைன்னா ஃபான்னு சம்ஸ்கிருதத்துல சொல்றது ஃபா. எஃப்ஏ சொல்லிக்கோங்களேன், ஃபா. ஃபாதருக்கு சொல்ற ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் ஃபா. பா இங்க வந்ததுன்னா விசர்க்கத்துக்கு அப்புறம் எய்தர் பா இப்பு பா சொல்லலாம், இல்ல பா சொல்லலாம். ஓகேவா? சா சொல்லியாச்சு, பா சொல்லியாச்சு, தா சொல்லியாச்சு, காக்கு தான் இஹ் ஆர் கா சொல்லியாச்சு. அடுத்தது இப்போ இதுக்கப்புறம் ஐ மீன் முன்னாடி பாருங்க. இங்க கா வந்ததுன்னா சி திஸ் இஸ் கா விசர்க்கம், திஸ் இஸ் கா ஹ. இந்த லெட்டர் கால முடியறது, அதாவது ஆ சவுண்ட்ல முடிஞ்சா விசர்க்கத்துக்கும் அதே வவல் சவுண்டு க ஹ க ஹ. இதே கா இருக்குன்னு வச்சுக்கோங்க, கா ஹா, இது ஹாவாயிடும். ஏன்னா இது கா, எது நாட் ஓன்லி ஃபார் கா அலோன், எனி லெட்டர் நல்லா தீர்க்கமா முடியறது. பானா பாஹா, பனா பஹ. அடுத்தது ச, இப்போ கா கக்கா எடுத்தா கி கீ வச்சுக்கோங்க, கீ. கீ முடிஞ்சு விசர்க்கம்னா கீ ஹி. கீனங்கிறது ஹி சவுண்ட்ல முடியறது. சோ இத ஹி கீன்னு இருந்ததுன்னா இது ஹீ ஆகும். வெரி சிம்பிள் பட் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட். அடுத்தது ஹூ இருந்ததுன்னா திஸ் இஸ் ஹூ. இத பாத்துக்கோங்க, திஸ் இஸ் ஹீ, ஹூ இப்படி போறது. இப்படி இருந்தா அது ஹூ, நாட் ஹூ. மீன் ஹீ சொல்லக்கூடாது. இப்படி மேல இப்படி சுழிச்சாதான் ஹீ. இப்படி இந்த மாதிரி போய் இப்படி போட்டாக்கா ஹூ. அது குஹு. கூமுல முடிஞ்சதுன்னா அடுத்தது விசர்க்கம் இருந்தா குஹு. இப்போ இதே கூ இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி தெரியுமா? சம்ஸ்கிருதத்திலே சில லெட்டர் அந்த அப்படி எழுதியிருப்பா, தமிழ்ல எழுதுறப்போ இப்படி சுழிச்சிருக்கும். சி இது பாருங்க, இது எப்படி இருக்கு? திஸ் இஸ் ஹூ, திஸ் இஸ் ஹூ. இன்னொரு தடவையும் சுழிச்சிருக்கும், அது இன்னும் தீர்க்கம். திஸ் இஸ் ஹூ, திஸ் இஸ் ஹூ, திஸ் இஸ் ஹீ. ஓகேவா? ஹி இது வந்து புரியுது. ஹி ஹீ, ஹூ ஹூ. அந்த புரிதல் வேணும். இப்ப இங்க கூன்னு முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, கூ முடிஞ்சு விசர்க்கம் இருக்குன்னா கூ ஹூ. அது இப்ப இதே இந்த கூ முடிஞ்சிருக்குன்னா குஹு. இது வந்து கூ இது, அதனால கூ. கூஜந்தம் சொல்றோம் இல்லையா, கூஜந்தம் ராம ராமேதி. அந்த கூக்கு அப்புறம் விசர்க்கம் வந்தா ஹூ, திஸ் இஸ் கூ. அப்போ ஒரு விசர்க்கம் வந்தா குஹு. ஓகேவா? அப்புறம் இது ஹியாக். ஹியாலாம் சொல்லக்கூடாது,
அதே மாதிரி பகவான் இப்படிதான் எழுத முடியும். இத வந்து ஹாலாம் சொல்லவே கூடாது. கம்ப்ளீட்லி ராங். ப க வாயின் என்ன காவா காவா என்ன போட்டிருக்கு. ஹா இருந்தாதான் ஹா சொல்லணும். திஸ் இஸ் கா இல்லைன்னா கா. அந்த லெட்டர் எங்க அங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க விவாகம் விவாகம் நிறைய வித்தியாசம் இருக்கு. பகவான் பகவான் அப்படி. திஸ் இஸ் ஹிய இஹ் ய. அதே மாதிரி இது ஹியூ ஹியூ இது ஓகேவா. ஹியூ இது ஹ ஹ இஹ். ஹாக்கு மேல டாட் வந்ததுன்னா இஹ். திஸ் இஸ் ஹி. திஸ் இஸ் ஹூ. திஸ் இஸ் ஹூ. அதையே 2 தடவை சுழிச்சிருக்கோம். ஹூ ஹா ஹா. இந்த ஹாக்கு முதல்ல இப்படி வந்ததுன்னா ஹா. அப்புறம் இஹ் ஹி ஹி. ஐ மீன் சாரி. தெரியலையா? தெரியறதா? தெரியலையா? இப்ப தெரியறதா? ஹா ஹி. தெரியறதா? ஹி. தெரியலையா? அது ஈரமா இருக்கும்போது தெரிய மாட்டேங்குது மேம். தெரியல. காஞ்சதுக்கு ஒரு அப்புறம் நிமிஷம் ப்ளீஸ். நாராயணம். ஹ ஹா ஹி ஹி. ஓகேவா? ஹூ ஹூ. புரியுறதா? ஹ ஹா ஹி ஹி ஹூ ஹூ. இதுதான் ஹா. நம்ம மாத்தி மாத்தி நீங்க எல்லாம் நிறைய பேர் காக்கு ஹாவை சப்ஸ்டியூட் பண்றீங்க. கா இஸ் டிஃபரெண்ட், ஹா இஸ் டிஃபரெண்ட். சோ கா ஹ ஹா ஹி ஹி ஹூ ஹூ. சரியா? புரியறதா பாருங்க. இந்த விசர்க்கம் இன்னொரு தடவை வேணாலும் சொல்றேன். நல்லா கொஞ்சம் எழுதிக்கோங்க புரியுற வரைக்கும். காக்கு அப்புறம் விசர்க்கம் வந்தால் எய்தர் இக்கு இல்லைன்னா இஹ். காக்கு அப்புறம் விசர்க்கம் வந்தா இந்த விசர்க்கம் கேன் பி, அதாவது காக்கு அப்புறம் இந்த சென்ஸ் விசர்க்கத்துக்கு அப்புறம் கா. இத மாத்தி சொல்லிட்டேன். இங்க கா வந்ததுன்னா விசர்க்கத்துக்கு அப்புறம் எந்த லெட்டர் வருதோ இந்த விசர்க்கம் கேன் பி சப்ஸ்டியூட்டட் வித் எய்தர் இக்கு இல்லைன்னா இஹ். சரியா? இக்கு இல்லைன்னா இஹ் எது வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதே மாதிரி விசர்க்கத்துக்கு அப்புறம் பா வருதுன்னு வச்சுக்கோங்க. சோ எய்தர் இப்பு சொல்லிக்கலாம் இல்லைன்னா ஃபா. எய்தர் இப்பு. விசர்க்கத்துக்கு அப்புறம் இக்கு ஐ மீன் கா வந்தா இக்கு இல்லைன்னா இஹ். விசர்க்கத்துக்கு அப்புறம் பா வந்தா இஃப் இல்லைன்னா இஃப். அந்த ஃபா இல்ல எஃப். இஃப்ல வர ஐஎஃப் இஃப் மாதிரி இஃப் வரும். சரியா? அதே மாதிரி இப்போ விசர்க்கத்துக்கு அப்புறம் ஷா வருதுன்னு வைங்க. இந்த லானா பல்ட்டி போடுற மாதிரி போட்டிருக்கேன் ஷா. இந்த ஷா வந்தா இதுக்கு இஷ் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இஷ். இதுக்கு ஷா இதுக்கு மேல டாட் இருந்ததுன்னா இஷ். அது ஷாக்கு மேல டாட் இருந்தா இஷ். இது இந்த மாதிரி போட்டு இப்படி போட்டா ஷா. இது கா எப்படி எழுதுறீங்க? கா போட்டு கால் வாங்குறீங்க. அதேதான் ஷாக்கு பக்கத்துல கால் வந்தா ஷா. அதே இதுக்கு மேல இங்க புள்ளி வச்சா இஷ். அது கா எப்படியோ அப்படிதான் ஷா. ஓகேவா? வேற என்ன டவுட் இருக்கு சொல்லுங்க. யார் யாருக்கு எங்கெங்க டவுட்னு. இட்டு டா சொல்லியாச்சு. வேற யார் யாருக்கு என்னென்ன டவுட்னு சொல்லுங்க. அப்படியே கிளியர் பண்ணிட்டே வரலாம். எந்த இடத்துல இப்ப சொன்னதுல எது எது புரிஞ்சது புரியலை? மேம் அந்த சிஹெச்ஏ சா அது போடுவோம்ல அந்த வரிசை. அதுதான்மா சிஹெச்ஏ வந்து சா. அது வந்து பாருங்க சிஹெச்ஏ சா. இத வந்து எஸ்ஏ தான் சா. சா புரியுறதா? சந்திரன் எப்படி எழுதுவீங்க? சந்திரன் CHAN DRAN சந்திரன். இந்த சந்திரனுக்கு இதுதான் சொல்லணும். இது கிடையாது. இந்த சா கிடையாது. சரஸ்வதிக்கு உண்டான சா அது. எழுத்து புரிஞ்சுக்கோங்க. இது வந்தாலே சா தான். CHA. திஸ் இஸ் SA. லெட்டர் மேலெல்லாம் எழுதிக்கோங்க. இது எங்க வருதோ திஸ் இஸ் சா. அது
எஸ்ஏ இது எஸ்ஏ. ஓகேவா? மேம் சாங்கிறது சட்டையில வர சா. சொல்லுங்க. மேம் நிசர்கத்துக்கு அப்புறம் ஸ்ரீமான் அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணணும்? நிசர்கம் இல்ல, விசர்க்கம் அது. அதான் நிசர்கம். விசர்க்கம் ஸ்ரீ. அது ஜெனரலாவே ஸ்ரீமான் வந்ததுன்னா அந்த விசர்க்கத்தை இஷ்டு சொல்லலாமான்னு கேக்குறீங்களா? இல்ல என்ன போடுவோம்னு கேக்குறேன். இஷ்டு சொல்லிக்கலாம். இஷ்டு இப்போ விசர்க்கத்துக்கு அப்புறம் தமிழ் இதெல்லாமே வெறும் இந்த ஸ்ரீ தான் இருக்கும். இப்படிதான் போட்டிருக்கும். ஸ்ரீமானுக்கு இதுதான் ஆக்சுவலி. சம்ஸ்கிருத லெட்டர் பாத்தீங்களான்னா இப்படி இருக்கும். இதோ இப்படி போட்டிருக்கும். இதுக்கு வெறும் ஸ்ரீ தான் போட்டிருக்கோம் தமிழ்ல. ஆனா இதோட ப்ரொனவுன்சியேஷன் ஸ்ரீ எஸ்ஹெச் வரா மாதிரி இருக்கும். ஸ்ரீன்னு வரும். ஆனா தமிழ் புக்ல எல்லாம் வெறும் ஸ்ரீ தான் போட்டிருக்கோம். சம்ஸ்கிருத லெட்டர் திஸ் இஸ் ஸ்ரீ. அது வந்து தமிழ்லயே ஸ்ரீன்னு போட்டிருக்கிறதுனால நான் அதை மாத்தி சொன்னேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். அது ஸ்ரீ தான் சொல்லணும், ஸ்ரீ மகாலட்சுமி. ஆனா தமிழ்ல எல்லாம் சம்ஸ்கிருதத்தை டிரான்ஸ்லேட் பண்றச்சு ஸ்ரீ தான் சொல்லணும். ஆனா தமிழ் எழுத்து எல்லாமே வெறும் ஸ்ரீ தான் போட்டிருக்கு. ஸ்ரீ தான் சொல்லணும். அந்த எஸ்ஹெச் சவுண்ட்ல தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி இங்க விசர்க்கம் இருக்குன்னா இஷ்யூ சொல்லிக்கலாம். இந்த 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 இதனோட ஹாஃப் வரும், இவ்வளவுதான் வரும், இஷ்ன்னு வரும். வெறும் இஷ். அதை உங்களுக்கு புரியணும்னா இந்த இஷாவை கூட வச்சுக்கோங்க, ஸ்ரீ அப்படி சொல்லிக்கலாம். ஆனா திஸ் இஸ் இந்த இங்க சப்ஸ்டியூட் பண்றது ஸ்ரீ தான் வரணும். இது இவ்வளவுதான் எழுதுறா, அந்த ஸ்ரீ இவ்வளவுதான் எழுதுறாவா. ஆனா ஸ்ரீ அது சம்ஸ்கிருத லெட்டர் பாத்தீங்களான்னா அது ஸ்ரீ அது. சரியா? வேற ஏதாவது டவுட்? தேர்ட் ஜாவும் அந்த இஷ் போடுங்க. இந்த லா புரியல. போட்டா இஷ் வரும்னு. அதுதான்மா, அது இஷ். அதுதான் சொல்றேன். அது இது பாருங்க, இது இப்படி வரும். அது இப்படி வரும். திஸ் இஸ் இது அதான் தமிழ்ல ஒரு ஷா தான் இருக்கு நமக்கு. இந்த ஒரு ஷா தான் சம்ஸ்கிருதத்துல. இது அதாவது இது ஒரு ஷா, அப்புறம் இது ஒரு ஷா, ரெண்டு ஷா சம்ஸ்கிருதத்துல. இது ஒரு ஷா, இது ஒரு ஷா. அதுக்கு சப்ஸ்டியூட்டா தான் இந்த ரெண்டு ஷாவும் வருது நமக்கு. இந்த லானா இப்படி இருக்கு பாருங்க, அது அப்படியே பல்ட்டி பண்ணி போட்டா மாதிரி இருக்கும். இதுவுமே ஷா, இது ஒரு ஷா, ரெண்டு ஷா. இது என்ன வித்தியாசம்? இதுவும் ஷா தான், இதுவும் ஷா தான்னா ஒரு ஒரு பேருக்கு ஒரு ஒரு இது யூஸ் பண்ணணும். அது வந்து சம்ஸ்கிருதம் பியூரா படிச்சாதான் உங்களுக்கு எந்த இடத்துல இந்த ஷா வரும், எந்த இடத்துல இந்த ஷா வரும்ங்கிறது புரியும். இதுல என்ன வித்தியாசம்? இப்ப ஃபர்ஸ்ட் கா எப்படி எழுதுறோம்? வெறும் கா. செகண்ட் கா இக்கு கா எழுதுறோம். அதே மாதிரி ஒரு வித்தியாசத்துக்கு நீங்க இதை வேணா யாரோ மியூட் பண்ணல. திஸ் இஸ் ஷா. இது ஒரு இஷ்ஷு சேர்த்து ஷா சொன்னா எப்படி சொல்லுவோம்? இந்த ரெண்டாவது சொல்ற மாதிரி இந்த ஷா சொல்லிக்கலாம். உஷா அப்படி சொல்லலாம். திஸ் இஸ் உஷா வந்ததுன்னா இப்ப யசோதா, அதுக்கு இந்த ஷாவும் உஷா அப்படிங்கிறப்போ ஒரு இஷ்ஷு சொல்லி ஷா சொல்ற மாதிரி இருக்கும். திஸ் இஸ் வெறும் ஷா தான் அது. இதுக்கு கால் வாங்குறதோ கொக்கி போடுறதோ அந்த வித்தியாசம். ஷஷா, ஷிஷி, ஷுஷு, ஷஷே, ஷை அப்படி போகும். இதனோட ஏன்னா இந்த லெட்டர் ஷா, அது அதை புரிஞ்சுக்கோங்க. அது ஷா தான். அது வேற சாலாம் சொல்லக்கூடாது. அதை அந்த ஷா அதெல்லாம் சட்டைக்கு சொல்ற மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. ஷா தான் அது. எஸ்ஹெச்ஏ எப்படி சொல்வீங்களோ அப்படிதான் அதை சொல்லணும். அதே மாதிரி ஒரு லெட்டர் இப்ப பிரிக்கிறீங்கன்னு வைங்களேன். ஒரு நிமிஷம். இதுலயே இங்க பாருங்க, வந்தனானி வரேன் ஒரே ஒரு நிமிஷம். திருப்பி எழுதிக்கிறேன் ஒரு நிமிஷம். புக்கை கையில வச்சுன்றதுனால அதை பார்த்துட்டு வரேன். வந்தனான்யமஷா தயத். எஸ், ஒரே ஒரு நிமிஷம். வரேன்ப்பா.
இது ஷாது. ஓகே, லானாவை பல்ட்டி போட்ட மாதிரி எழுதியிருக்கேன். இப்ப இப்படி இருக்கு ஒரு வேர்டு. பந்த நான் யவஷாதயத் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிடிக்கணும் இத ஃபுல்லா ஒரே லெட்டர். பந்தனான் யவஷாதயத்துங்கிறது ஒரே லெட்டர். அது ஐ மீன் வேர்டு. எப்படி பிரிக்கலாம்? இந்த ஞாப எக்ஸ்கியூஸ் மீ பிரிக்கணும். மேம். யா, மேம் அந்த ஃபோக்கஸ் கொஞ்சம் சரியா வைக்கணும். கேம் நீங்க எழுதுனது சரியா தெரியல. தேங்க்யூ மேம், தேங்க்யூ, கிரேட். பந்தனான்ய ப இன் த ஐ மீன் ப பந்த நா இன்ய பந்தனான்ய வஷாதயத் பந்தனான்ய வஷாதயத் இருக்கு. இப்போ இந்த ஞாப நீயா பிரிக்க சொல்றேன். சோ பந்த நானி அச்சா பிளஸ் அவசாதயத்துன்னு ஆகும். இந்த ஞாப தான் நீ பிளஸ் ஆன்னு பிரிக்கிறோம். ஞான் வருது. பிரிக்க சொல்றச்செல்லாம் பார்த்து பிரிங்கோ. இந்த ஒரு லெட்டர் ஞா பிகம்ஸ் நீ பிளஸ் ஆன்னு பிரியும். ஓகேவா? சோ அப்ப நீய ஃப்ரண்ட்ல இருக்கிற வேர்டோடையும் ஆவ பின்னாடி வர வேர்டோடையும் சேர்த்துக்கிறோம். பந்தனானி அவசாதயத்துன்னு ஆகும். ஓகே, சோ நீயா பிரிச்சாச்சுன்னா திருப்பி இந்த ஞாவெல்லாம் வச்சுக்க கூடாது. பந்தனான்யனி அப்படி எல்லாம் பிரிக்க கூடாது. ஞாவதான் நீ பிளஸ் ஆன்னு பிரிக்கிறோம். ப இந்த நா வரைக்கும் அப்படியே இருக்கும். இந்த ஞாவ சுழிச்சுதான் நீ பிளஸ் ஆன்னு பிரிக்கிறோம். நீயும் போட்டுட்டு ஞாவும் சொல்லக்கூடாது. அப்புறம் ஆவ விட்டுட கூடாது. பந்தனான்யனி பந்தனான்யனி வஷாதயத்து அப்படி நல்லா காதுல வாங்கிக்கோங்க. எப்படி நீ பிளஸ் ஆ ஞா எப்படி பிரிக்கணும்? ரெண்டு லெட்டர் ஒண்ணு நம்ம எடுத்து பிரிக்கிறோம்னா அந்த பொசிஷன் சீட்டிங் கரெக்டா இருக்கா பாத்துக்கோங்க. நிச்சயமா இங்க ஒரு லெட்டர் இருக்கு, இங்க ஒரு லெட்டர் இருக்குன்னா இதோட ஒரு லெட்டரும், ஐ மீன் இங்க ஒரு வேர்டு இங்க ஒரு வேர்டு இருக்குன்னா இதோட ஒரு லெட்டரும், பின்னாடி வர வேர்டோட ஒரு லெட்டரும் அவசியம் ஆட் ஆகும். முன்னாடி மாத்திரம் ஆட் ஆகாது, பின்னாடி வர வேர்டோடையும் ஆட் ஆகும். அதே சமயம் எதுக்கு சப்ஸ்டியூட் பண்றோமோ அதை திருப்பி சேர்த்துக்க கூடாது. அதுக்கு ரெண்டு லெட்டரை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு திருப்பியும் அதை அப்படியே வச்சுட்டு படிச்சீங்களானாக்கா மீனிங்ஃபுல்லா இருக்காது. புரியுறதா நான் சொல்றது? புரியுறதாப்பா? மேம் இது பிரிச்சு படிக்கணுமா சேர்த்து படிக்கணுமா? தாராளமா சேர்த்து பந்தனான்ய வஷாதய தாராளமா படிக்கலாம். ப்ரொவைடட், அதுதான் நான் சொல்றேன். பந்தனான்ய வஷாதயத்துன்னு படிக்க கூடாது. புரியுறதா? பந்தனான்ய வஷாதயத்து கிடையாது, பந்தனானி அவசாதயத். அதை பிரிச்சோம்னா மீனிங்ஃபுல்லா இருக்கணும். சேர்த்து படிச்சாலும் மீனிங்ஃபுல்லா இருக்கணும். சேர்த்து படிக்கிறச்சே நிறுத்தக்கூடாது. அது ஒரு சிங்கிள் வேர்டுன்னு சொன்னோம்னா we are not supposed to give a pause anywhere. ஓகே ஓகே. அதுக்குதான், ஏன்னா எல்லாருக்கும் சம்ஸ்கிருதம் தெரியும். சம்ஸ்கிருதம் இந்த சென்ஸ் சில வேர்டெல்லாம் நிறுத்தக்கூடாதுங்கிற அந்த இதெல்லாம் நமக்கு தெரியணும். எங்க நிறுத்தணும் நிறுத்தக்கூடாதுங்கிறது. நிறைய யூடியூப்ல நீங்க எடுத்து பாருங்க, ஒரு ரெசிடேஷன் எல்லாருமே அப்படிதான் சேவிக்கிறானா. எங்க நிறுத்தக்கூடாதோ அங்க நிறுத்துறா. அப்ப மீனிங்ஃபுல்லா இருக்காதே இல்லையா? எஸ் எஸ் மேம். வேற ஏதாவது டவுட் இருக்கா? என்ன டவுட் இருக்கா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். எஸ் வருது மேம். சொல்லுங்க. ஒத்தோத்ரா ப்ளீஸ் சொல்லுங்க. விசர்க்கம் வந்து ரொம்ப பிரேக் ஆகுது உங்க வாய்ஸ். எனக்கு ரொம்ப பிரேக் ஆகுது. புரியல, என்ன கேக்குறீங்க? விசர்க்கம் அப்படி வரணுங்களா? சார் எனக்கு கேட்கலையே உங்களுக்கு சரியா. யாருக்கா கேக்குறதா சொல்றது? வந்தா எப்படி விசர்க்கம் போடணும், குறிலா வந்தா எப்படி போடணும்னு கேக்குறாங்க. அதுதான் இங்க பாருங்க. நாக்கு அப்புறம் விசர்க்கம் வந்தா நக. ஓகேவா? இத எப்படி சொல்றோம்? இப்போ நம்ம சொன்னோம்னா நமக சொல்றோம் இல்லையா? நமக்கு அப்புறம் விசர்க்கம் வந்தா நமக. கிருஷ்ணாய நமக, கோவிந்தாய நமக, அச்சுதாய நமக, அனந்தாய நமக. இந்த விசர்க்கத்துக்கே ஹா சவுண்ட் தான் மெயின். சரியா? ஹா தான் அதுக்கு மெயின். நம க சொல்லாதீங்க. அது எல்லாரும் பாத்துக்கோங்க. நாட் ஓன்லி ஃபார் நம அலோன். எனி வேர்ட் பக்கத்துல விசர்க்கம் வந்திருக்குன்னா ஹா சவுண்ட் தான் அது. ஹா 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 சிரிக்கரிச்சு சில இடத்துல போட்டிருப்பா தெரியுமா? ஹா 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 ஹா, அந்த ஹா சொல்லணும், க கிடையாது. நம்ம க சொல்லிடாதீங்க.
நமஹ. சோ இப்போ நாக்கு பக்கத்துல விசர்க்கம் வருது. நான் மட்டும் இல்ல, ஏதாவது இப்ப தமிழ்ல சொல்லணும்னா குறில், இதுல சம்ஸ்கிருதம்னா சோட்டி மாத்திரா, இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி படி மாத்திரா சொல்ற, ஐ மீன் ஹிந்தியில சொல்ற மாதிரி சின்ன மாத்திரையா இருந்தா எது எனி லெட்டர் ஃபார் தட் மேட்டர் அதுக்கப்புறம் விசர்க்கம்னா அது ஹ சவுண்ட் தான். ஹ ஹெச்ஏ எப்படி சொல்வீங்களோ அவ்வளவுதான். ந க ப த ச ட எனி லெட்டர் ல எதுவாக இருந்தாலும் என்ன வவல் சவுண்ட்ல முடியறது? ஹா சவுண்ட்ல முடியறது இல்லையா? அதாவது அம்மா சொல்ற மாதிரி அது ஆல தானே முடியறது. அதனால விசர்க்கம் ஹ. இதே நா முடியறதுன்னு வைங்கோ, தீர்க்கம் நா முடிஞ்சதுன்னா எழுதினது ஈரமா இருக்கு அதனால அப்படி தெரியறது. விசர்க்கம் ஹாவாயிடும். ஹா 2 ஏ போட்டா எப்படி தெரியும்? இது ஹா போட்டிருக்கோம், இது ஹா, இது ஓகேவா? ஹா அப்படி. இதே இங்க இப்போ இந்த அப்ப சொன்ன மாதிரி தான். இப்போ இருங்க, ஹீல முடியறதுன்னு வைங்கோ, ஈரமாயிடுச்சு சாக்கு, ஒரு நிமிஷம். ஹீல முடிஞ்சதுன்னா விசர்க்கமும் ஹீ தான். ஐ மீன் ஈ, எனி சவுண்ட். கீனாக்கா ஹீ, கீனா ஹீ, ஓகேவா? அந்த எந்த லெட்டர், அந்த விசர்க்கத்துக்கு முன்னாடி எந்த லெட்டரோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க அந்த வவல் சவுண்டையே டிசைட் பண்ண முடியும். க இருந்தா ஹா, கா இருந்தா ஹா, கி இருந்தா ஹி. ஒரு நிமிஷம், அதை மாத்திரம் பாத்துக்கோங்க, அது கொஞ்சம் நிறையவே எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகுது. போட்டு இந்த விசர்க்கம் வந்ததுன்னா வெறும் ஹா தான். நாட் ஓன்லி ஃபார் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கேன். எனி குறில், எந்த சின்ன மாத்திரையாக இருந்தாலும் ஹா தான் விசர்க்கத்தோட வரைச்சு. இதே நா இருக்குன்னா இது ஹா ஆயிடும். எப்படி முடிக்கிறீங்களோ அப்படிதான் இது. அந்த ஒரு ரூலை மாத்திரம் ஆட் பண்ணிக்கோங்க. நஹ, நாஹா. ஓகே, அப்போ நீ வருது, உடனேயும் ஹீ ஆயிடும். அது நீ ஹி, நீ ஹி, ஓகேவா? நீ இருக்குன்னாக்கா இதுவும் ஹீ ஆயிடும், நீ ஹி. இப்போ நூ இருக்குன்னா இது ஹூ ஆயிடும், நுஹு. இதே நூ இருக்குன்னா இது ஹூ ஆயிடும், ஓகேவா? இப்போ நவ் இருக்குன்னா இது ஹவு, இங்கிலீஷ்ல ஹவு எப்படி சொல்வீங்க அப்படி ஆயிடும், நவ் ஹவு. ஓகே, நூ ஹூ, நவ் ஹவு. நோன்னு வந்ததுன்னா இங்க ஹோ ஆயிடும், ஹோ சொல்ற மாதிரி ஆயிடும். நோன்னா ஹோ. இது நாட் ஓன்லி ஃபார் எனி லெட்டர். தா இருந்தா தஹ, தா இருந்தா தாஹா, நீ எங்க இது தூ, தூனாக்க துஹு, அப்புறம் தூனாக்க தூஹு, அப்புறம் தீ இருந்தா திஹி, டீனா தீஹி, நவ் தௌனா இங்க ஹவு, தௌ ஹவு, தோஹோ. அப்படி புரியுறதா? Ma'am, please say some words. வேர்ட்ஸ் இன் தி சென்ஸ் முடியறதுக்கா, இந்த விசர்க்கத்தோட முடியறதுக்கா? விசர்க்கத்தை அதான்மா, அதான் சொல்றேன். நமஹா, இப்போ கேசவாய நமஹா, அதே மாதிரி சொல்லுங்க. இல்ல, விசர்க்கத்துக்கு அந்த குணிந்தால் வச்சா அந்த குணிந்தம் வச்சு இப்போ புனக்கு அப்புறம் அதான் சொல்றேன். புனக்கு அப்புறம் ஒரு விசர்க்கம் வருதுன்னா புனக, புரியுறதா? பூ ந விசர்க்கம் வருது, பூ ந விசர்க்கம்னா புனக. ஓகே, மகாபாஹு, மகாபாஹு, ஹூ இல்ல, நான் சொல்றது ஹூ தான், குறில் மகா சின்ன மாத்திரை. மகாபாஹு விசர்க்கம் வந்தா மகாபாஹு. புரியுறதா? எல்லாருமே கொஞ்சம் கேட்டுக்கோங்க. இப்போ தி மதஹ, தி மத அப்புறம் ஒரு விசர்க்கம் வருதுன்னா தி மதஹ. புரியுறதா எல்லாருக்குமே? இப்போ கபேன் வரும், கபேக்கு அப்புறம் விசர்க்கம் வருது, பேன் முடியறது, க பே. சோ விசர்க்கம் எப்படி சொல்லணும்? ஹே. எப்படி முடியறதோ அப்படியேதான். அந்த முன்னாடி விசர்க்கத்துக்கு முன்னாடி என்ன லெட்டர் இருக்குன்னு பாத்துக்கோங்க. கபே ஹே. இப்ப கபின்னு இருந்ததுன்னா, கபி இருக்குன்னாக்கா கபி ஹி.
எப்படி அதுதான் சொல்றேன். எல்லாருமே அந்த ஒரு ரூல் அப்ளை பண்ணிக்கோங்க. விசர்க்கத்துக்கு முன்னாடி என்ன லெட்டர் இருக்கு அவ்வளவுதான். கபேஹே, கபிஹி, மகாபாஹு அந்த மாதிரி. அதான் மேம், அது சம் வேர்ட்ஸ் சொன்னா இன்னும் நல்லா புரியும், அதனால கேட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. புரியுறதா? இப்ப புரியுறதா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு புரிஞ்சுது. இல்ல உங்களுக்குன்னு இல்ல, எல்லாரையுமே கேக்குறேன். ஐ எம் ஆஸ்கிங் எவ்ரிபடி. யாருக்கா ஒருத்தருக்கு புரியலன்னா கூட சொல்லுங்க. இப்ப பாருங்க, இப்போ வி தி இப்படி வருது. இந்த ஷா வந்து இது இந்த லானாவா பல்ட்டி பண்ணி போட்ட மாதிரி போட்டிருக்கேன். இப்படி எப்படி படிக்கணும் இப்போன்னா, வி தி ஷ இஷ் இது ச, வி தி ஷ, வி தி ச கிடையாது. லைன் தெரியல. ஓகேவா? இறக்கி போடுங்க, கொஞ்சம் இறக்கி. தெரியலையா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. அம்மா யாரோ மியூட் பண்ணிக்கோங்களேன், ரொம்ப இதுவா கேட்கறது. கொஞ்சம் காஞ்சதும் தெரியும். இது இஷ், இது இம்மு நினைச்சுக்காதீங்க. இப்படி வர்றது லானாவ பல்ட்டி பண்ணி போட்டிருக்கேன், மேல டாட் வச்சிருக்கேன். இது இஸ் சொல்லக்கூடாது. இஸ் இஸ் டிஃபரெண்ட், அத நல்லா பாத்துக்கோங்க. இதுதான் சா, இது இஷ், ஐ மீன் ஷா. இது சா ஷா, இஸ் இஷ், வீதீஷ் ச. ஆனா படிக்கிறப்ப எப்படி படிக்கிறோம்? வீதீச்ச. நிறைய பேரு இந்த இஷ்ஷுக்கு இங்க வரலன்னு சாவை இச்சா மாத்தி வீதீச்ச வீதீச்சன்னு சொல்லி பண்ணக்கூடாது. என்ன லெட்டர் இருக்கோ அதுதான் படிக்கணும். வீதீஷ் இஷ் சொல்லி அதான் சொல்றேன் உஷ்ணம். பட் உஷ்ணத்துக்கு சொல்ற இஷ் இஸ் டிஃபரெண்ட். பட் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன், உஷ்ணம் சொல்லுவோம் இல்லையா? அந்த இஷ் மாதிரியே தான் இதுவும் வரணும். வீதீஷ் இஷ் இஷ் சொல்லி சா சொல்றது சம்ஸ்கிருதத்திலேயே ஒரு அழகு. கிருஹாம்ஷ அந்த மாதிரி வரும், ரொம்ப அழகா இருக்கும் அது. கிருஹாம்ஷ இஷ், இம்மு வந்து இஷ்ஷும் நிறைய இடத்துல அந்த நான் சப்ஸ்டியூட் பண்ண சொல்லுவேன். இம்மு இஷ் வந்ததுன்னா கிருஹாம்ஷ, விவருத்தாம்ஷ. இதை இங்க எழுதி வேணா காட்டுறேன், ஒரு நிமிஷம். அது ரொம்ப அழகா இருக்கும் அந்த வேர்டிங்ஸ் எல்லாம். இங்க பாருங்க, கிரு ஆம் விருத்தாம்ஷ ஈரமார்க் இங்கெல்லாம் வந்து இம்மும் வந்து இஷ்ஷும் வரும். கிருஹாம்ஷ விருத்தாம்ஷ, அந்த இம்மு இஷு ச. இத வந்து சாவை வந்து இங்க போட்டு இச்சுன்னு சொல்லக்கூடாது. இச்சு இஸ் டிஃபரெண்ட். லெட்டரை பார்த்தாலே தெரியணுமே உங்களுக்கு. இஷ் இஸ் டிஃபரெண்ட், இச் இஸ் டிஃபரெண்ட். இத வந்து விருத்தாஞ்ச கிருஹாம்ச அப்படி சொல்லக்கூடாது. கிருஹாம்ஷ விருத்தாம்ஷ இம்மு சொல்லி இஷ். பட் ஒரு சின்ன இதுல நமக்கு வந்து ஐ மீன் என்ன சொல்றது, இது கொடுக்குறா சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறதுக்கு. இந்த இம்மையும் இஷ்யும் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ரெண்டு சுழி இன்னு போட்டுக்கலாம். கிருஹாஞ்ச இம்மு இஷ் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே லெட்டர் இன்னு. கிருஹாஞ்ச விருத்தாஞ்ச சொல்லலாம். அது வந்து ஒரு அடிஷனல் இதுதானே ஒழிஞ்சு, சப்ஸ்டியூட் தானே ஒழிஞ்சு, ஒரிஜினல் இம்மு இஷு சொல்றதுதான் பக்கா. அவர் எப்படி எழுதினாரோ, எந்த இதுவா இருக்கட்டும், எய்தர் நாராயணியம் ஆர் ராமாயணம், அவ எப்படி எழுதினாலோ அப்படிதான் நம்ம படிக்கணுமே ஒழிஞ்சு நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு படிக்க கூடாது. ஆனாலும் இந்த இடத்துலலாம் இந்த ரூல் அப்ளைடு. ஒருவேளை உங்களுக்கு முடியும் கிருஹாஞ்ச விருத்தாஞ்சன்னு சொல்லலாம். சோ இம்மு இஷு சொன்னாக்கா கிருஹாம்ஷ விருத்தாம்ஷ இம்மு இஷு இல்லைன்னா இந்த ரெண்டுத்தையும் சுழிச்சுட்டு இம்மு இஷு ரெண்டையும் சுழிச்சு ரெண்டு சுழி இன்னா போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி படிக்கலாம். ஓகேவா? வேற எனி டவுட்? மேம் தமிழ்ல அந்த எஸ் மாதிரி நடுவுல வரும் இல்லையா, அந்த இதை இழுக்கிறதுக்கு அந்த மாதிரி அதுக்கு அதுவும் வந்து அத இப்போ இது இப்படி போட்டு ஹம் வந்திருக்குன்னா அஹம் சொல்லலாம். அது வந்து மோஸ்ட்லி சேர்த்து படிக்கிறது தான் வழக்கம். பட் இந்த மாதிரி ஒரு எஸ் லெட்டர் வந்ததுன்னா திஸ் கேன் பி சப்ஸ்டியூட்டட் வித் லெட்டர் அ, அ, ஹ, இம். இதே இப்ப ரெண்டு வருது வச்சுக்கோங்க.
2 வந்ததுன்னா ஆ போடலாம். இவ்வளவுதான். இது ஒரு எஸ் வந்தா ஈவன் 3 கூட சில இடங்கள்ல இருக்கும். எஸ் வந்தா ஹம், இது வந்து ஆ, அவ்வளவுதான். 1 வந்தா அ, 2 வந்தா ஆ. பட் அது வேர்டோட சேர்த்து படிக்கிறப்போ அப்படியே வந்துடும். அதுக்கு அவ்வளவு இது கொடுக்க வேண்டாம், சேர்த்து அப்படியே படிச்சிடலாம். ஆனா இப்ப பிரிச்சு படிக்கிறதுனாலும் யூ கேன் புட் இட் அஸ் என்ன இது இருக்கு, ஆ இருக்கா ஆ இருக்காங்கிறத பார்த்துட்டு பண்ணிக்கலாம். வேற ஏதாவது டவுட் இருக்கா? மேம் அந்த 4ன்னு நம்பர் வர ப்ரொனன்சியேஷன் மட்டும் இன்னொருக்கா சொல்லுங்க மேம். அந்த 4 கா கா. ஷூர் ஷூர். சி இங்க எழுதினா தெரியறதா பாருங்க. திஸ் இஸ் கா. தெரியறதா? தெரியுது மேம். கா இப்படி எழுதின்னு இருக்கோம். க இக்கு கா, அப்ப திரும்பவும் கா போட்டுக்கோங்க, இன்னொரு இக்கு கா, 4ஆ எழுதிக்கோங்க. கக்க கக்க க இக்க க இக்க, இப்படி 4 தடவை எழுதிக்கோங்க. எழுதிண்டாச்சுன்னா முதல்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் வெறும் பிளெயின். செகண்ட் வருது இக்கு கா. தேர்டுதுமே இப்போதைக்கு பிளெயின் அப்படியே வச்சுக்கோங்க. ஃபோர்த் இது ஒரு இக்கு கா அப்படி போட்டுக்கோங்க. நான் எல்லா லெட்டருக்குமே பாக்கும் அதேதான், தாக்கும் அதேதான், அப்புறம் டாக்கும் அதேதான், அப்புறம் சாக்கு மாத்திரம் ச ச ஜ ஜ போகும். ஓகேவா? சோ இந்த பா கா தா டா அது எல்லாத்துக்கும் அதை போட்டுக்கோங்க. கா ஃபர்ஸ்ட் கா, கல்யாணம் சொல்றோம் இல்லையா, அப்புறம் கதிர் அந்த மாதிரி எல்லாம் சொல்ற கா ஆர்டினரியா தானே சொல்றோம், அதுக்கு ஒன்றும் நம்ம அழுத்தம் கொடுக்கறது இல்லை. தட் இஸ் ஃபர்ஸ்ட் கா. அடுத்தது க சொல்றச்சேவே க, அந்த இக்க சேர்த்துக்கணும் முன்னாடி, அப்புறம் ஃபர்ஸ்ட் காவை ஆட் பண்ணிக்கணும். க. சோ பக்கம் எப்படி சொல்றோம், அந்த கா சவுண்ட்ல செகண்ட். தேர்ட் இது கங்கா சொன்னா எப்படி கங்கா சொல்றோம், ஆனா தமிழ்ல எல்லாம் கா தான் எழுதி இங்கு போடுவோம். ஆனா இப்போ ஞாக்கு முன்னாடி வரைச்சு கங்கா படிக்கிறோம். அதே மாதிரி ஞாக்கு அப்புறம் வர்றதுமே கா சவுண்ட்ல தான் படிக்கிறோம். நுங்கு அந்த கு பாருங்க, இங்குக்கு முன்னாடி பின்னாடி வர்றதெல்லாம் சவுண்ட் மாறும். அத நம்ம புரிஞ்சு படிப்போம். ஞாக்கு முன்னாடி வந்தா எப்படி, இப்போ தண்டனை தான், தண்டனை இல்ல, எண்ணுக்கு அப்புறம் டா வந்துடுச்சு. எண்ணுக்கு அப்புறம் வர லெட்டருக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து படிப்போம். ஆனா சம்ஸ்கிருதம், ஹிந்தி, பாக்கி எனி லாங்குவேஜ்லயுமே நம்பர் போட்டுருவாங்க. அது கொஞ்சம் சௌரியமா இருக்கும் படிக்கிறதுக்கு. சோ க க க கங்கிறது கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும். நாட் ஓன்லி ஃபார் க அலோன், தேர்டா வர எனி வவல் லெட்டர். சோ க த ப அப்படி வரும். அது கொஞ்சம் அழுத்தம். ஃபர்ஸ்ட் 2மே பிளெயின், தேர்டு கொஞ்சம் அழுத்தம், ஃபோர்த் நல்ல அழுத்தம் கொடுத்து சேவிக்கணும். க க க க. சரியா? மியூட் பண்ணிக்கோங்க மேம். தேர்ட் கானா ஜிஹெச்ஏ சொல்றோம், அது மாதிரி செகண்ட் க்கு என்ன இங்கிலீஷ் லெட்டர் மேம்? இங்கிலீஷ்ல மியூட் பண்ணிக்கோங்க. போட்டுனீங்களா? இப்ப மணப்பாக்கம் எப்படி எழுதுவீங்க இங்கிலீஷ்ல? 2K போடுவீங்கல்ல? ஆமா மேம். ஆதம்பாக்கம், மணப்பாக்கம், விருகம் எல்லா பாக்கத்துக்குமே ஒரு 2K போடுவீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் வர கேவை இக்கா சொல்லி அடுத்த வர கேவை தான் ஃபுல்லா சொல்லுவீங்க. அந்த மாதிரி தான் இதை சொல்லணும். மணப்பாக்க வர இக்கு கா எப்படி வருமோ அப்படிதான் செகண்ட். ஃபோர்த் க்கு மேம் என்ன இங்கிலீஷ்ல? கேஏ வா மேம்? இது போட்டுக்கோங்க, மியூட் பண்ணிக்கோங்க மேம். கேஹெச் போட்டு கொடுத்துருக்கீங்க மேம் அட்டவணைய. இல்ல இல்ல, எதுக்குமா க கவா செகண்ட் க. இங்கிலீஷ் அதான் இக்கு காக்கு கேஹெச்எஸ் அவளுக்கு இன்னும் கொஞ்சம் புரியறதுக்காக சொன்னேன் நான். முதல்ல இங்கிலீஷ்ல கேக்குறாவா, சோ முதல்ல வருது இக்கு, அப்புறம் கா வரணும்னா பாக்கம், ஏதாவது பாக்கம் இங்கிலீஷ்ல எழுதச்சு கே கே போடுவோம், தமிழ்லயாவது இக்கு கா போடுவோம். இங்கிலீஷ்ல 2மே கே தான் போடுவோம். முதல்ல இக்கா சொல்லுவோம், அடுத்தது காவா சொல்லுவோம். நாராயணத்துல கொடுத்திருக்காரு டைம் டேபிள் இல்லையா? அச்சா இது வந்து கங்கா அப்படி சொல்ற கா. இது அடுத்தது இன்னும் கொஞ்சம் அழுத்தி க, இக்கு சொல்லி கா சொன்னா எப்படி இருக்கும்? இங்க எப்படி இக்கு சொல்லி கா சொல்றோமோ, ஃபோர்த்துக்கு இக்கு சொல்லி க க இன்னும் கொஞ்சம் அழுத்தணும். அத இது அப்ளைஸ் டு எனி லெட்டர். பாவா இருந்தாலும் சரி, தாவா இருந்தாலும் சரி, தாவா இருந்தாலும் சரி, இட் அப்ளைஸ் டு எவ்ரி லெட்டர்.
புரியுறதா? எனி டவுட்? யாருக்கு என்ன டவுட் இருக்கோ கேளுங்க. புரியலைன்றவா வந்து விசர்க்கம் எப்படி இது படிக்கணும் அதெல்லாமும் புரிஞ்சுதா? அதே மாதிரி இந்த சுக்ரீவன் எல்லாமே அதை பார்த்துக்கோங்க. எஸ்பெஷலி ஃபார் சுந்தரகாண்டம். இது என்ன ஈரமாயிடுதா? இது வந்து சூதான். இது சு. இது யாரும் ஷூ ஷூ சுக்ரீவன் படிக்காதீங்க. ஷூ கிடையாது, அது சூ தான். SU தான், SHU கிடையாது. இந்த சா சு. ஷூ போடுறது எப்படி போடணும்? இப்படி போடணும். உஷாக்கு போடுற ஷா, இல்லைன்னா அந்த லானா பல்ட்டி பண்ணி போட்டு போடுற ஷூ. இப்படி போட்டாதான் ஷூ. திஸ் இஸ் சு. சுக்ரீவல இதுதான் வரும். சுக்ரீவன் படிக்க கூடாது. ஷூ ஷூ எல்லாம் இப்படி இருக்கும். இது SU தான். இதுதான் ஷூ. சரியா? வேற மேம் நம்மளுக்கு இப்போ காவே கா சொல்லணும்னா KA கா, KKA கா, KHA கா, KAA கா இத்தனை வருது இல்லையா? சொல்லுங்க. அதான் இத்தனை வருது இல்லையா? அது ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது, வேர்ட்ஸ்ல ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது KA கா, ரொம்ப அவ்வளவு நம்ம அவ்வளவு எல்லாம் போய் வேண்டாம். அதுதான் அந்த இங்கிலீஷ் எல்லாம் விட்டுடுங்கிற. நான் முடிஞ்ச வரைக்கும் அவ்வளவு அப்ளை பண்ணிக்காதீங்க. நான் சொல்றது அவ்வளவுதான். ரொம்ப அதை போட்டு அப்ப இந்த இடத்துல KHA வந்திருக்கு, இங்க KN அதுக்கு போயிடும். சாதாரணமா வச்சுக்கோங்க. இவ்வளவுதான். நீங்க இங்கிலீஷ் எல்லாம் விட்டுடுங்க. இதை மாத்திரம் பாருங்களேன். எதுவா இருக்கட்டும். த த த த ப ப ப ப. ஓகே. த த த த. அப்போ KA ஒண்ணு KHA ஒண்ணு ரெண்டு மட்டும் போதும். திரும்பவும் அதான் சொல்றேனே, நீங்க KHAவே வேண்டாம். திருப்பி நம்ம அதை எதுவுமே பண்ணிக்காதீங்க. கொஞ்சம் புரியணும். நிறைய பேருக்கு புரியாதுங்கிறதுக்கு நீங்க வெறும் இப்படியே சொல்லுங்க. க க க க. அதெல்லாம் விடுங்க. லீவ் அலோன். KHAவா, KAவா, KHHAவா அதெல்லாம் வேண்டாம். நான் சொல்றது ஃபர்ஸ்ட் பிளெயின் கா. செகண்ட் சொல்றப்போ அந்த பிளெயின் காக்கே ஒரு இக்கு போட்டு முதல்ல போட்டுட்டு சொல்ற மாதிரி. பக்கம் சொல்றச்ச இக்கு கா வருது. அதே வவல் சவுண்ட். க க. அடுத்தது கங்கா சொன்னா எப்படி சொல்லுவோம்? அந்த க. இதே இக்கு எங்க வரும்னா துக்கம்லாம் சொல்றப்ப வெறும் இக்கு தான் சொல்றோம். தமிழ்ல நீங்க தேடணும். இக்கு ஒரு இக்கு வந்து ஒரு கா வருது எங்கன்னு நீங்க திருப்பி அதெல்லாம் அனலைஸ் பண்ணணும். அதுக்கு க க க க அழுத்தினீங்கன்னா க ஆயிட போறது. அவ்வளவுதான். க க க க ப ப ப ப த த. அந்த தாங்கிறதே ரெண்டாவது இத்து சொல்லிக்கணும். அதேதான் நாலாவதுக்கு. ஆனா இது அது எப்படி செகண்ட்ல இத்து தாவோ நாலாவதுல இது தா. அவ்வளவுதான். அந்த ராகவ உச்சரிங்களே மேம், அது மட்டும் ராகவ இல்ல, ராகவ. ராகவ ஹாவே கிடையாது. கா தான் போடுவா. நீங்க ஹா சொல்றேன். அது ராகவ எப்படி சொல்வீங்க? ரா க நாலாவது க. இது ஏன் ராகவன்னு சொல்லணும்? ஹாவே வரக்கூடாது. அதே மாதிரி ரகுகுலம். அது ரகு, இதுவும் நாலாவது. இந்த ரகுலாம் சொல்லக்கூடாது. கு இவ்வளவு பெருசுக்கு கொட்டையா போட்டு நாலாவது நம்பர்னு போட்டாலும் ரகுன்னா எப்படி மீனிங்கே மாறி போயிடும். ராகவே கிடையாது. ராக. அது ரகுகுலத்துல வந்ததுனால ராகவன். ஓகேவா மேம்? ராகவன் ரைட்டா மேம்? ராகவன். இன்னொரு தடவை கொஞ்சம் அழுத்தி. ராக நாலாவது க. ராகவன். ரொம்ப டிஸ்டர்ப்டா கேக்குறது எனக்கு. யாரோ பின்னாடி வேற கத்துறாங்க. ராகவன் ரைட்டா மேம்? ராக அழுத்தாத சொல்றீங்க. மூணாவது கமரி. ராகவன். ராகவன். இன்னும் கூட அழுத்தலாம். நாலாவது எவ்வளவு அழுத்த முடியுமோ அவ்வளவு அழுத்தலாம். ராகவன். அந்த கா தான் எல்லாம். அந்த நாலு ராகவல சொல்ற நாலாவது காக்கு மட்டும் இல்ல,
எனி லெட்டர் 4 நம்பர் போட்டிருந்தா எவ்வளவு அழுத்த முடியுமோ அழுத்தி கூப்பிடலாம். அதே மாதிரி ரகுகுலம் ரைட்டா மேம்? ரகுகுலம். ரகு நல்லா அழுத்தலாம். ரகு 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 இன்னும் கூட ரகு நீங்க 3வது சொல்றீங்க. ரகுகுலம் ரகுகுலம். இன்னும் கூட வரலாம். டு என்ன சொல் ஸ்டார்ட் வித் திஸ் இஸ் ஓகே. ரகு அது வரைக்கும் ரகு இல்லாதக்கு கு சொல்றதே பெரிய விஷயம். நன்னா ரகுகுலம் அப்படி. ரகுகுலம் ரகுகுலம். நன்னா கு 4வதுக்கா சோ நன்னா அழுத்தி சொல்லலாம். சரியா? வேற ஓகே மேம். வந்து அந்த முதல் ஷால வந்து அந்த ஷாவும் 3வது வர ஷாக்கு என்ன டிஃபரெண்ட் மேம்? என்ன 3வது என்ன ஷா வருது? இது சா. அது சந்திரன்ல போடுற சா. இது சா இல்லைங்க. சா அடியருக்கு ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம். இது சந்திரன். திஸ் இஸ் சரஸ்வதி. ஓகேவா? சரஸ்வதி. இது நம்ம தமிழ்ல உஷாக்கு போடுற ஷா. கரெக்டா? ஓகே. இது ஷா. இதுதான் நம்ம மோஸ்ட்லி தமிழ்ல யூஸ் பண்றது. ச ச ஷ. இதை தாண்டி பெருசா ஒண்ணும் யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி இன்னொன்னு இந்த சொல்றேன் ஒரே ஒரு நிமிஷம் புரிஞ்சது எனக்கு. இது மீனாட்சிக்கு போடுற ஷி. ஓகே. ஷி கிடையாது. அததான் சொல்ல வரேன். வெறும் இந்த ஷியா இருக்கு. இங்க ஹாஃப் காவும் இருக்கு. ஷி இக்கு சொல்லி ஷி சொல்லுங்க. இது அவசரத்துல மீனாட்சி மீனாட்சி பண்ண மாட்டோம் இல்லையா? மீனாட்சி இக்கு சொல்லி ஷி. மேஷம். மேஷம் இஸ் டிஃபரெண்ட். மேஷத்துக்கு இந்த ஷா தான் வரும். இந்த ஷா வராது. ஷஷ்டிக்குமே ஷா இந்த ஷா வராது. இந்த ஷாலாம் கிடையாது. தமிழ்ல இந்த ஷா போடுவா. இல்லைன்னா ஷஷ்டி இந்த ஷா. அதுதான் சொல்றேன். இந்த சம்ஸ்கிருதத்துல இன்னொரு ஷா. தமிழ்ல எழுதுறப்போ இந்த இந்த 2 ஷாவுமே இப்படி வந்துடும். ஷஷ்டி ஷா கிடையாது. இது ஷா ஷஷ்டி. அது சஷ்டி கிடையாது. அது ஷஷ்டி. ஆச்சா. சோ இப்போ இதுவும் ஒரு ஷா. சம்ஸ்கிருதத்தை பொறுத்த மட்டும் 2 ஷான்னு சொன்னேன் பாருங்க. லா அப்படி போடுறீங்கல்ல, இந்த லாவை இப்படி பல்ட்டி பண்ணி போட்டா இப்படி போடுற மாதிரி வரும். இதுவுமே ஷா தான். இப்ப அததான் சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளவு நாள். இதுவும் ஷா தான். மேல எங்கெங்கெல்லாம் இந்த லெட்டர் வருதோ ஷா எழுதிக்கோங்க. SHA. இதுவும் ஷா தான். இதுவும் ஷா தான். உஷா எப்படி சொல்றோமோ அதை அப்படியேதான் இதையும் சொல்லணும். ஆனா இது வெறும் ஷா. இது வந்து இப்ப 2வது நம்பர். இப்ப எப்படி சொல்றோம்? க இக்கு கா ஷ இச்சு சா த இத்து தா த இட்டு டா சொல்ற மாதிரி இது இஷு ஷா. ஓகே ஓகே. புரியுறதா எல்லாருக்கும்? இது வெறும் ஷா. இது ஒரு இஷு சொல்லி ஷா சொல்ற மாதிரி வரும். பிராக்டிஸ்ல தான் வரும் அதெல்லாம். ஓகே ஓகே ஓகே. தன்யஸ்மி. இது சா. அது மறந்து போயிடாதீங்க. அதே மாதிரி மீனாட்சியில மீனாட்சி மீனாட்சி எங்க மீனாட்சியில மாத்திரம் இல்ல, எங்க வந்தாலுமே இது KSHI தான். அது KSHI. அதாவது இக்கு. அது ஹாஃப் இக்கு ஃபுல் ஷி. இந்த லெட்டரே இப்படிதான் இருக்கு பாருங்க எப்படி போட்டிருக்காது. கா வந்து நம்ம வந்து ஃபுல்லா இப்படி எழுதுவோம். காங்கிறது இப்படி எழுதுவோம். இப்ப இப்படி போட்டாதான் கா. ஆனா மீனாட்சியில இங்க இது அப்படி சுழிச்சு இப்படி இழுத்துன்னு போயிடுறோம். சோ ஃபுல் கா வரல. இது ஊ ஆயிடுறது. ஷி ஆயிடுறது. சோ ஷி வரும். மீனாட்சி. அதேதான் அது. அதை யாரும் ஷி ஷின்னு சொல்லக்கூடாது. பாதிக்கா ஃபுல் ஷா. சரியா? மேம் சம்ஸ்கிருத சா சொன்னீங்களே, அது ஒரு நிமிஷம் எழுதி காமிங்களா மேம்? ஒரு நிமிஷம். யாரோ ஏதோ சொல்றா. ஒருத்தரா கேளுங்க. சொல்லுங்க. மாமி மீனாட்சின்னு வருது இல்லையா? அந்த ஷாவை முதல்ல வச்சு ஒரு 2 வார்த்தை ஏதாவது சொல்ல முடியுமா? க்ஷமயா அக்ஷயம் சொல்றோம்ல. அக்ஷயம். தெரியறதா தெரியல. கொஞ்சம் ஈரமா இருந்தது. இது க்ஷா. அது அக்ஷயம். அஷயம் இல்லையே. இது அக்ஷயம். மோட்சம் சொல்றமா? புரியல. மோட்சம் சொல்லலாம். சில பேர் தமிழ்ல மோட்சம்னு எழுதிடுவா. அப்படி மோட்சம். எது தப்பு எது கரெக்ட் எல்லாம் நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். மோட்சம்னு எழுதிடுவா. ஆனா மோக்ஷம் இப்படி எழுதணும்னா இது க்ஷா. அது ஆனா நம்ம மோட்சம் மோட்சம்னு படிச்சுட்டு இதையும் மோட்சம்னு படிக்க கூடாது. அங்க என்ன லெட்டர் இருக்கோ அதை எழுதணும். படிக்கணும். அதை
அக்ஷய திருப்தியை அதான் அந்த அக்ஷ வந்ததுன்னா அது க்ஷாங்கிறது புரியணும். அதை இட்டு சாலாம் சொல்லி இல்ல வேற ஏதாவதெல்லாம் சொல்லக்கூடாது. மேம். யா வேற ஏதாவது டவுட் இருக்கா? தேங்க்யூ மாமி. யா வேற மேம் நான் இந்த ஒரு வேர்ட் படிக்கிறேன், கரெக்டா சொல்றீங்களா? அஷ்ரௌஷம் ராகவஸ்யம். கொஞ்சம் இதுவா இருக்கு, டிஸ்டர்ப்டா கேக்குறதுமா. அஷ்ரௌஷம் நேத்திக்கு அந்த லாஸ்ட் லைன் படிச்சேன், அது சரியா வரலன்னு இல்லையா? இதுவா சம்ஷேப சுந்தர காண்டமா? அதுல லாஸ்ட்ல இந்த 16ல லாஸ்ட் லைன். 16ல சரி சொல்லுங்க. அஷ்ரௌஷம் ராகவஸ்யாகம். ராக சொல்றீங்க மாதிரி கேக்குறது எனக்கு. ராக சொல்லுங்க. ராக வஸ்யாகம். பிரிக்காதீங்க. ராகவஸ்ய அப்படியே சேர்த்து சொல்லுங்க. ராகவஸ்யான்னு பிரிக்காதீங்க. ஆஷாதி தாமய. ஆஷாதி தாமய அது ஒரே வேர்ட். அது ஆஷாதி தாமய. ஆஷாதி தாமய. எஸ் வருது நல்லா. அதான் பிராக்டிஸ் பண்ணீங்களானாலே வந்துடும். இந்த சேயம் கரெக்ட்டா வருதாமா? கரெக்ட். எஸ் Thank you. யா அது நம்ம யாருக்குமே எதுவும் தெரியாம இல்ல. ஷா எது சா எது எல்லா லெட்டரும் பார்த்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம், நன்னாவும் தெரியும். ஆனா அங்க அதை அப்ளை பண்ணணும், அவ்வளவுதான். யாருக்கும் இப்ப தெரியாம கிடையாது. தெரியாம அவ்வளவு ஸ்லோகம் சேவிக்கிறீங்க எல்லாரும், அப்படி கிடையாது. பட் லெட்டர் நமக்கு ஃபெமிலியரைஸ்டா இருக்கு. அங்க அது என்ன வவல் சவுண்ட் வருங்கிற அப்ளிகேஷன் வேணும் நமக்கு. அதுதான் சரியா? வேற ரெண்டு பேர் சொல்றேன். ஒரு ஸ்லோகத்துல இருக்கு. இஞ்சி ஞா போட்டு ரெண்டு பேர் சொல்றேன். யாராவது இப்போ அதே மாதிரி இது கூட இந்த சொல்லுங்க. ஆக்ஞா. இப்போ சில பேருக்கு இது கூட வருது. இப்போ ஆக்ஞா அந்த இஜ் போட்டு ஒருவேளை ஆக்ஞா இப்படி இருந்ததுன்னா ஆஜ்ஞான்னு படிக்கணும். இது இங் சவுண்ட்ல தான் படிக்கணும். ஓகே. இந்த லெட்டர் சம்ஸ்கிருதத்துல இப்படி வரும் ஒரு லெட்டர். இதுதான் அந்த ஞா. அது திஸ் இஸ் ஞா. ஆனா இதுல தமிழ்ல இஜ் தான் போடுவாங்க. ஆனா விஞ்ஞானம் எப்படி சொல்றோமோ அந்த இஞ்சதான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணி ஆக்ஞாவா படிக்கணும். இதுதான் அதுக்கு உண்டான லெட்டர். இஜ்னா எப்படி ஜா இப்படிதானே போடுறோம். சம்ஸ்கிருதத்துல ஜா இப்படிதான் எழுதணும். திஸ் இஸ் ஜா. ஹாஃப் ஜானா இதோட முடிஞ்சிருக்கணும். ஆனா இப்படி வர லெட்டர் தான் அது. இந்த ஹாஃப் லெட்டர் இது. அப்போ விஞ்ஞா இந்த ஜாக்கு இந்த இங்கு தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆஜ்ஞான்னு படிக்க கூடாது. ஆக்ஞா. அது எங்க இஜ் முன்னாடி ஞா வந்தாலும் விஞ்ஞானம் எப்படி படிப்போமோ அதே சவுண்டோட தான் படிக்கணும். மேம் அந்த சங்கேப சுந்தரகாண்டத்துல ராமோ நாம் விசேஷஜ்ஞ அப்படி அங்க வருது மேம். விசேஷஜ்ஞ. எஸ் அதுல இஞ்சு சவுண்ட் தான் வரும். விசேஷஜ்ஞ. ஆமா. எஸ் சர்வதனுஷ்மதாம். எஸ் அதுல வர அந்த ஜாவை தான் இஞ்ஞா சப்ஸ்டியூட் பண்ணிட்டு விஞ்ஞானம் சேவிக்கிற மாதிரி சேவிக்க சொன்னது. எஸ் வேறமா மேம் அந்த எஸ் ச சவுண்ட் எழுதி காமிங்களா கொஞ்சம்? சம்ஸ்கிருத எஸ் ச. சம்ஸ்கிருத சானாக்க சரஸ்வதி சொல்றீங்களா? எது சொல்றீங்க? அதான் சரஸ்வதி வேணுமா? இப்போ அஸ்மின் சொல்றோம்னு வைங்கோ. இஸ் மின். இது இஸ். இது சாக்கு மேல டாட் இருக்கு. இது சா. வெறுமை எழுதினா தட் இஸ் சா. மேல டாட் வச்சா இஸ். ஓகேவா? இதையே இப்படி போட்டோம்னா சூ. இது இப்படி சூ. தமிழ்ல இது அந்த மாதிரி. சம்ஸ்கிருதத்துல அதுக்கு என்ன? சம்ஸ்கிருதம் இப்படி வரும். இப்படி எழுதுவீங்க. சா 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 சி சி இல்லையா? அதே தேவநாகரி லிபி தானே? சேம். அது கொஞ்சம் டிஃபரெண்டா போகும்போது தமிழ்ல இந்த சாக்கு ஷால தேவநாகரி லிபி அந்த 2 எழுதி ஒரு கால். அதுதான் அதாம்மா ரெண்டு ஷா இருக்குன்னு சொன்னது. இது ஒரு ஷா இருக்கும், இது ஒரு ஷா இருக்கும். ரெண்டு ஷா.
அதுதான் அது சொன்னது ஒரு சமஸ்கிருதத்துல நீங்க வந்து ஒரு லா மாதிரி போட்டீங்க இல்லையா? அது ஆமா அந்த மாதிரி வேற இருக்கா? ஏதாவது சாக்கு அந்த மாதிரி இருக்கா ஏதாவது? சாக்கு எதுல கேக்குறீங்க? சமஸ்கிருத லிபியில இப்போ இந்த ஷாக்கு, இந்த ஹிந்தி ஷாக்கு வந்து இப்போ காமிச்சிங்க இல்லையா? லாவை பெரட்டி இல்ல போட்டா திஸ் மாதிரி இஸ் இல்ல இது வந்து அது இதுதான் சம்ஸ்கிருத ஷாக்கு தான். ஹிந்தி ஷாக்கு எழுதல நானு, சம்ஸ்கிருத ஷாக்கு தான் எழுதினதே. சமஸ்கிருத ஷாக்கு அதே மாதிரி ரெண்டு ஹிந்தி சாக்கு ஏதாவது இருக்கா அந்த மாதிரி சா சமஸ்கிருதத்துல? அதேதானா? சேம் அதே இதுதான்மா வரும். அது அந்த ஷா வந்து நீங்க இத கேக்குறீங்க, இந்த ஷாக்கு கேக்குறீங்களா? அந்த ஷா வந்து ஹிந்தியில வராது. 2-3 ஷா வருமானு எனக்கு டவுட்டா இருக்கு. ஐ மீன் இதுதான் எனக்கு சம்ஸ்கிருதத்துல தான் எனக்கு தெரியும், ஹிந்தில எனக்கு அவ்வளவு தெரியலமா. 2 ஷா வருதான்னு தெரியல எனக்கு. கிடையாது மேடம். எனக்கு அது டவுட் தான், எனக்கு இருக்குமாங்கிறது டவுட் தான். எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு இருக்குன்னு தெரியும், 2 இருக்குமாங்கிறது எனக்கு டவுட். 21 ஷாவும் சண்முகம் ஷாவும் தான். ஓகே. வேறம்மா? வேற ஏதாவது புரியாம இருக்கா? ஏதாவது டவுட் இருக்குன்னா கிளாரிஃபை பண்ணி சொல்லுங்க. சான்ஸ்கிரிட்ல பூமின்னு போட்டு 2 விசர்க்கம் கொடுத்து துவயின்னு இருக்கு குருஜி. அதுக்கு வந்து அந்த இன்னும் தமிழ்ல கொடுக்கும்போது பூமி ஸ்துவயின்னு இருக்கு குருஜி. அங்க ஹீன் போடாம அதாம்மா பூமி ஸ்துவயி. சில பேர் அதான் இது எல்லாமே வந்து பூமி ஹீ துவயின்னு சொல்லலாம், பூமி துவயின்னு சொல்லலாம், பூமி ஸ்துவயின்னு சொல்லலாம். ஒரு ஸ்கூல் ஆஃப் டீச்சிங் இட் டிஃபர்ஸ். பண்ணலாம். இஸ் வந்து நிறைய இடத்துல காமனாவே யூஸ் பண்ணலாம். ஓகே குருஜி. அதெல்லாம் அது ஒரு ஸ்கூல் ஆஃப் டீச்சிங் வித்தியாசப்படும். காமனா இருக்கட்டுமே பூமி துவைன்னு அப்படியே படிக்கிறது. இஸ் தாராளமா யூஸ் பண்ணுவா. ஒரு ஸ்கூல் ஆஃப் டீச்சிங் டிஃபர் ஆகும். ஓகே குருஜி. தேங்க்யூ குருஜி. டியர் மேடம், இப்போ டால எப்படி மேடம் வருது? இந்த கா தாலாம் புரியுது. அந்த அது மட்டும் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவேன் இல்லைங்க? அந்த ஒன் போட்டுட்டு சி மாதிரி வருமே, அது டா தானே? அது எப்படி பண்ண? அந்த ஃபர்ஸ்ட் டா இந்த பாருங்க, டா டா இட்டு டா ஃபர்ஸ்ட், இது செகண்ட். அப்புறம் ட டமாரம். இப்போ டமாரம்னு சொல்லுவோம் தமிழ்ல இல்லையா? இது வந்து இது இருங்க வர தட்டுக்கு சொல்ற டா. இது டம்ளர். அப்ப கூட அப்படி கூட வச்சுக்கோங்களேன், டம்ளர் டா தானே சொல்றோம் தமிழ்ல. டம்ளர் சொல்றப்போ டா. பட்டம் எப்படி சொல்றோம்? இட்டு டா. டமாரம் சொல்றப்ப டமாரம் சொல்றது இல்ல, டமாரம் சொல்றோம் இல்லையா? சோ ட. அது ஃபோர்த் ட. இதே இன்னும் கொஞ்சம் இந்த டாவைய ட அழுத்தி சொல்றது சம்ஸ்கிருதத்துல இது வரும். ஓகேவா? அப்புறம் வேற ஏதாவது டவுட்டுமா? புரிஞ்சுதா? ஓரளவாவது புரிஞ்சிருக்கா? இல்ல எதுவும் கொஞ்சம் டவுட் இருக்குன்னாலும் அப்புறம் எப்பயாவது நடுவில் ஏன்னா கொஞ்சம் கிளாரிட்டி இருந்தாதான் சேவிக்க முடியும். அது இல்லைன்னா நிச்சயமா முடியாது. அதுக்காக தான் இந்த கிளாஸ் வச்சு ஓரளவாவது புரிதல் வேணும். ஒரே ஒரு டவுட் மேம். சொல்லுங்க. அதாவது சௌந்தரிய லகரியில மேம் 68th ஸ்லோகால லாஸ்ட் லைன் வந்து ஜனத் காரேஸ் வருது இல்ல, அந்த ஜ வந்து மேல 2 போட்டிருக்கு மேம் மேல. ஆமா அதுதானே சொன்னேன் நானு. ஜ வரும். ரெண்டு ஜா இருக்குன்னு சொன்னனே, கவனிக்கலையா நீங்க? தமிழ் ஏதாவது சாக்கு அப்புறம் அப்புறம் இதுதான் இதோட இதுவே. இப்ப டாட்டா டா வருதுல்ல, சால ரெண்டு ஜ. இப்போ இட்டு, இப்போ இந்த இட்டு டா இந்த இட்டு டா சொன்ன மாதிரி இச்சு ச இது சாச்ச ஜாஜா ஆயிடும் சம்ஸ்கிருதத்துல வர்றப்போ. ச ச ஜ ஜ
ரெண்டாவது ஜ வந்தா இஜ் ஜ அப்படி சொல்லணும். சரியா? ஓகே மேம், தேங்க்யூ மேம். யா வேறம்மா புரிஞ்சுதா ஓரளவு எல்லாருக்கும்? நல்லா புரிஞ்சுது மேம், எல்லாம் கிளியரா இருக்கு. நல்லா யூஸ் பண்ணி நல்லா அது அப்ளிகேஷன் ஆஃப் த மைண்ட் அது வேணும். ஃபர்ஸ்ட் அதை பண்ணுங்க, நல்லா எழுதி பாருங்க டெய்லி. இதை மனசுல ஞாபகம் வச்சுட்டு 2-3 ஸ்லோகாஸ் எடுத்து அழகா எப்படி வரும்னு பிரிச்சு படிச்சு பாருங்க. சரியா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? மைண்ட் அப் பண்ணிக்கலாமாப்பா? இனி அதர் டவுட்னா சொல்லுங்க, என்னங்கிறத சொல்றேன், இல்லைன்னா மைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு எல்லாம் கிளாஸஸ் வரிசை அப்படி போயிட்டே இருக்கு.